காடு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார் புத்தர். அவரை பின்தொடர்ந்தது ஒரு குரங்கு. புத்தர் திரும்பி பார்க்கவும் குதித்து உயரே எழும்பி ஒரு மரக்கிளையில் போய் உட்கார்ந்தது. புத்தர், ஏன் இப்படி பண்றே என்று கேட்டார். என்னை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நான் மகா மந்தி. முடியாதுங்கிற வார்த்தையே என் நகராதியில் கிடையாது. என்ன வேணுமானாலும் செய்வேன் என்றது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? ஓ, வச்சுக்கலாமே. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்கார்ந்த மாதிரி அங்கே இருந்து தாவி என் உள்ளங்கைகளில் உட்கார வேண்டும். அவ்வளவுதான் என்றார் புத்தர். அப்படி உட்கார்ந்துட்டா என்ன பரிசு என கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கும் மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோடு வந்து இருக்கும்படி அழைத்துள்ளேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை அங்கே காலியாகிடும். நீ அதில் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். பந்தயத்தில் தோற்றால் ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும் என்றார் புத்தர். இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். என்ன, இப்பவே தாவட்டுமா என்றது. குரங்கு சௌரியமாக உட்கார்ந்திருக்கிறதுக்காக உள்ளங்கையை நீட்டினான். அவருடைய கை தாமரையிலே அளவு விரிந்தது. தாவ தயாரானது குரங்கு. அதற்கு முன் இந்த கிளையிலிருந்து அந்த கிளைக்கு தாவது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். என் கௌரவத்துக்கு இது அது சரியாக இருக்காது. ஆனால் இந்த கிளையிலிருந்து வேறே எழும்பி மேலுலகம் போய் அங்கே ஒரு சுற்றி விட்டு அங்கே இருந்து வந்துவிடலாமே என்று நினைத்தது. என்ன யோசிக்கிற என்றார் புத்தர். ஒன்றுமில்லை, இதோ பாயிறேன் என சொல்லி உயரே போய் கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கு போனது. அங்கே இளஞ்சிவப்பு நிறத்தில் 5 பளிங்கு தூண்கள் இருந்தன. புத்தரிடம் போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தேன் சொன்னால் தெரித்து போயிடுவார். இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் என அந்தரத்தில் இருந்தபடி நினைத்தது. உடனே ஒரு தூணில் ஒரு மகா ஞானி இங்கே வந்து விட்டு போனார் என எழுதி வைத்தது. அப்படியே கீழே தாவி வந்தது. எப்படி பார்த்தீங்களா? வான உலகத்துக்கு போய் அங்கே இருக்கும் 5 பளிங்கு தூண்களை பார்த்துவிட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வைத்துவிட்டு வந்துள்ளேன் என்றது குரங்கு. அப்படியா என்றார் புத்தர். ஆம், சந்தேகம் இருந்தால் வாங்க, அழைச்சிட்டு போய் காட்டுறேன் என்றது. தேவையில்லை, இப்படியே கொஞ்சம் கீழே குனிந்து பார் என்றார் புத்தர். அங்கே புத்தரின் கை உள்ளங்கை தெரிந்தது. அவரில் ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிந்தது. அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரின் விரலா என திகைத்து அதை புரிந்துவிடவும் அதன் கர்வமும் அடியோடு அழிந்தது. புத்தரின் கையில் இருந்த முயற்சியை கண்டு ஒரு அபூர்வமான சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம்.